அல்லேலூயா. அன்றைய நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மைப்படட்டும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உம்முடைய கருத்திலே தருகிறோம். கர்த்தரதை ஆசீர்வதித்தாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த நாளில் கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் அற்பமாய் பைபிள் ரீடிங் அப்படி என்று சொல்லிவிட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை கேட்பீர்களே, ஆனால் இந்த வருடத்திலே ஒரு முறை வேதத்தை வாசிக்கிறீர்கள். எத்தனை முறை நீங்கள் கேட்பீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள் என்பது அர்த்தம். குறிப்பாக இது தேனிலும் தெளிதிலும் மதுரம் உள்ளதான மன்னா. இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இதனுடைய மகிமையின் ஆசீர்வாதம் உங்களை திடப்படுத்தும், உங்களை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். வியாதியிலே ஆறுதல் கொடுக்கும், துன்பத்திலே ஆறுதல் கொடுக்கும், பிரச்சனையில் ஆறுதல் கொடுக்கும், மரண சூழ்நிலையிலிருந்து சமாதானத்தோடு செயல்பட செய்யும். இப்படிப்பட்ட நேரடியான தேவனுடைய வார்த்தை இது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். இசக்கருடைய குமாரர் தோலா, பூவா, யாசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, செப்பாயா, எரியேல், எக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாக இருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராக இருந்தது. ஊசியின் குமார் ஒருவன் இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், உபதியா, யோவேல், இசியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சன்னதிகள் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண் ஜாதிகளுக்கும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்கருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரன் பராக்கிரமசாலிகள் தாங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராக இருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பேகர், எரியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசியேல், எரிமோத், தெரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்கு உள்ளாவார்கள். 26,034 பேர். பேகரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உமுரி, எரிமோத், அபியா, யனதோத், அலமோத் என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் பேகரின் குமாரர் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததியாரின் அட்டவணைக்குள்ளாக பராக்கிரமசாலி 20,200 பேர். எதியாயேலின் குமார் ஒருவன் பில்கான் குமார் ஏயூஸ், பென்யமீன், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்சீஸ், அகிசாகார் என்பவர்கள். எதியேலின் குமாரர் ஒருவன் பென்யமீன். எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராயிருந்தவர்கள். இவர்களில் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். உப்பீமும் ஈரின் குமாரர் ஊசியும், ஆகோரின் குமாரர் ஒருவன். நப்தலியின் குமாரன் பில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, ஏத்சேல், சல்லூம் என்பவர்கள். மனாசியின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீனிடத்தில் பிறந்த அஸ்ரியேல், ஸ்ரீனிடத்தில் பிறந்த கீலேயாத்தின் தகப்பன் ஆகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்காள் என்னும் பேருள்ள உப்பீம், சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசியின் 2ஆம் குமாரன் செலோப்பியத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண்ஜாதி ஆகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டான். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரர் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசியின் குமாரன் ஆகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்முனன், கேத்து, இஸ்கோதியும்
அபிசேரையும் மாகாலாவையும் பெற்றான். செமிதாவின் குமாரராகிய சேகேம், லிக்கே, அனியாசாம் என்பவர்கள். இப்ராஹிம் குமார் ஒருவன் சுத்தலக், இவனுடைய குமாரன் பேரத், இவனுடைய குமாரன் தகாத, இவனுடைய குமாரன் ஏலாதா, இவனுடைய குமாரன் தகாத, இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரன் சுத்தலக், எத்சவேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூரனுடைய ஆடுகள் மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொண்டு போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய இப்ராஹிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண் ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவள் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். அவனுடைய குமார்த்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரனையும் ஊசேன் சேராவையும் கட்டினான். அவனுடைய குமார ரேபாக், ரேசேப் என்பவர்கள் இவனுடைய குமாரன். டேலாக் இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான், அவனுடைய குமாரன் அம்யூதா, இவனுடைய குமாரன் எலிசாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. அவருடைய காணியாட்சியும் வாசலங்களும் கிழக்கே இருக்கிற நாராயண, மேற்கே இருக்கிற கைசேரும் அவன் கிராமங்களும், பேத்தல் அதன் கிராமங்களும், சீகம் அதன் கிராமங்களும், காசா மட்டுக்குமுள்ள அதன் கிராமங்களும், மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சேயானும் அதன் கிராமங்களும், தானாகும் அதன் கிராமங்களும், மெகிதேசும் அதன் கிராமங்களும், தோரும் அதன் கிராமங்களும் இவ்விடங்களில் சிறுகுமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமார் இம்னா, இஸ்வாயி, ஸ்வீ, பெரியா என்பவர்கள் இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கேல் என்பவர்கள் இவன் பிர்சாலித்தின் தகப்பன். ஏபேர் யாப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமிரையும் அவர்கள் சகோதரியாகவும் சூகாலையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், ஆஸ்வாத் என்பவர்கள் இவர்களை யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, யகுபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கும் குமார் சுவாகார், சுனபார், சுகால், பேரியம், சம்ரா, பேசேர், ஓத், சம்மா, கில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனேயின், ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அந்நியேல், ரித்தியா என்பவர்கள். ஆசேரின் புத்தராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாக இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். 26,000 பேர். அதிகாரம் 8. பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்வால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகாராக் என்னும் 3ஆம் குமாரனையும், நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புவான், ஊராம் என்பவர்கள் ஏகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு முப்பரான தலைவராயிருந்த இவர்களை மனகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்கள். கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அபியூதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு சகராயிம் மோவாப் தேசத்திலே ஊசியும் பாரான் என்னும் தன் பெண் ஜாதிகளிடத்தில் பெற்ற பிள்ளைகளை தவிர தான் பெண் ஜாதியாகிய ஓதேசாவிலே யோவாவையும், சீபியாவையும், மேசாவையும், மல்காமையும், எயூசையும், சாகிராவையும், மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசியின் வழியாக அவன் அபிதுவையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மிஸ்ராம், சாமுத். இதன் உனகையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினான். பெரியாவும் சேமாவும் அயலூன் குடிகளுடைய பிதாக்களில் தலைவராக இருந்தவர்கள். இவர்கள் காத்தின் குடிகள் ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாசாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதே, மிகாவேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் எரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இசமெராயி, இஸ்லீபியா, யோவாப் என்பவர்கள். எல்பாலின் குமாரர் யாக்கீம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், ஆதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர்.
இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான். அனனியா, ஏலாம், அத்வதியா, இபிதியா, பெனுவேல் என்பவர்கள் சாசாக்கின் குமாரன். சம்சேராய், செசரியா, அத்தலியா, யரேசியாய், ஏவியாய், சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமார். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களும் தலைவராய் எருசலேமில் குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். பெண் ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவர்கள். மற்றவர்கள் சூர்கேஸ், வாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகர் என்பவர்கள். மெக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரும் கூட எருசலேமில் தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். தேர் கீஸை பெற்றான். கீஸ் அவளை பெற்றான். கவுல் யோனதானை பெற்றான். மல்கிஷுவாவையும் அமனதாவையும் என்பவனையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரன் பிட்டோன், நேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றார். இவன் குமாரன் ரப்பா, இவன் குமாரன் எலியாசா, இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: ஆஸ்ரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, உபதியா, ஆனான். இவர்கள் எல்லாம் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய ஏசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகுஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரன் பராக்கிரம் செல்களென வில்வீராக இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். அதிகாரம் 9. இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டவர்கள். இவர்கள் தாங்கள் இஸ்ரவேல் வம்சங்களில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்து நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும், ஆசாரியரும், லேவி புத்திரரும், சீதேனியரும், யூதா புத்திரரும், பென்யமீன் புத்திரரிலும், எப்ராயிம், மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசன் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியானின் மகனான உம்ரிக்கு பிறந்த அமியூதின் குமாரன் ஊத்தாய். சேலாவின் சந்ததியிலே ஊத்தவனாகிய ஆசாயாவும் அவன் பிள்ளைகளும். சேராவின் சந்ததியிலே யெகுவேலும் அவன் சகோதரியாக 690 பேருமே. பென்யமீன் புத்திரரில் ஆசேனுவாவின் குமாரனாகிய ஓதாயாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு. எரோகாமின் குமாரன் எப்பனையா, மிக்ரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா. இப்பனியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செப்பனியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும். தாங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரியாகிய 9500 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் இதிலே பாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராக இருந்தார்கள். ஆசாரியர்கள் எதாயா, யோயாரீப், யாகின். ஆகிதூபின் குமாரனாகிய மெராயோதின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரன் இல்கியாவின் மகன் சரியா என்பவன் தேவாலயத்துக்கு விசாரணை கர்த்தன். மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த ஏரோகாமின் மகன் அதாயா. இம்மேரின் குமாரனாகிய மெசுலேமியத்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாரேசின் குமாரன் ஆதியலின் மகன் மாசா என்பவர்களும் அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாக இருந்தார்கள். அலேவியரில் மெராரியின் சந்ததியான அசாபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூரின் மகன் செமாயா. பக்பக்கா, ஏரேஸ், காலால்,
ஆசாரியாவின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா. ஏதுத்தூமின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா. நெத்தோபியா தேரின் கிராமங்களில் குடியிருக்க எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் புகியா. வாசல் காவலர்களாகிய சல்லூம், அக்கூம், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாவுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தானாகிய அவனுடைய சகோதரமான கோராகியார் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்துக்கு வாசல்களை காத்து வந்தார்கள். எலியாசன் குமாரனாகிய பினெகாசுடைய கர்த்தர் இருந்தபடியால் அவன் முற்காலத்தில் அவர்கள் மேல் விசாரணைக்காரனாக இருந்தார். மெசல்லியாவின் குமாரனாகிய சகரியா ஆசிரிப்பு கூடார வாசல் காவல்காரனாக இருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராக இருந்து தங்கள் கிராமங்களின்படி தங்கள் வம்சத்துக்கு அட்டவணைகளில் எழுதப்பட்டவர்கள். தாவீது ஞானதிஷ்டிகாரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படி அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசல்களை காக்கிறவர்களை முறையாக விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாக கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களில் இருந்து 7 நாளுக்கு ஒரு விஷயம் மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலுள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்கள் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்கள் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேல் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களிலும் விசாரணைக்காரராக இருந்தார்கள். ஆசாரியன் குமார் சில சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சலூமின் மூத்த குமாரனாகிய மத்தியஸ்தாவும் பலகாரம் சுடுகிற வேலையில் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்களை சகோதரியாகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூக தப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்கள் தலைவராகியவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனில் குடியிருந்தவர்கள் யார் என்றால், கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பெண் ஜாதியின் பெயர் மாக்காள். அவன் மூத்த குமாரனாகிய அப்தோன், சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரர் மெரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேப், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராக பெற்றான். யாராக் அலமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா, இவன் குமாரன் எலியாசா, இவன் குமாரன் ஆசேல். ஆசேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவன் நாமங்களாவன அசரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், செராவியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆசேலின் குமாரர்கள். வாசிக்க வேண்டிய வேத பற்றி வாசித்து முடித்தோம். செபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரியர் தந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நீர் கூட இந்த வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடைந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.